பேசுறது நான் தான், ஆனால் நம்பர் பேசுகிற மாதிரி பேச போகிறேன். நீங்கள் அப்போ அது வந்து நம்பர் பேசுகிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிங்க. எனது எண்ணை பார்த்து உலகமே பயப்படுகிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஆமாம், இன்னும் சில பேர் இப்படிலாம் கூட என்னை பற்றி எழுதுறாங்க. 13 நம்பர் பேய் வீடு அப்படின்ட்டு. 13 நம்பர் தான் பேசினேன். இது 13 எண்ணில் பிறந்த அனைத்து எண் கொண்டவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. உண்மையா வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களிடம் வழக்கம் போல் புது தகவலை கொடுக்க வந்துள்ளேன். என்ன சொல்ல போகிறோம்? ஆமாம், மீண்டும் எண்கள் பேசுவது போன்றே பேச போறேன். தகவலை அது மாதிரி பரிமாறிக்கொள்ளலாம் இருக்குது. ஆமாம், ராஜாஸ் நியூமராலஜி புத்தகத்தில் நான் அப்படித்தான் எண்களே வந்து பேசுவது போன்று கொடுக்கணும். அப்போதான் அது ஒரு லைவ்லியா இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்பொழுது என்ன சொல்ல போகிறோம்? ஃபார்மேட் நியூமராலஜி நிறைய நம்பருக்கு நிறைய சிறப்பு பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ சும்மா ஒரு 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 நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான கோணத்தில் 13ஆம் எண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். ஏன்னா 13ஆம் எண் பெண்கள்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், நல்லா கவனிங்க. 13ஆம் எண் கொண்ட நம்பரை பேசுகிறது. பேசுறது நான் தான், ஆனால் நம்பர் பேசுகிற மாதிரி பேச போகிறேன். நீங்கள் அப்போ அது வந்து நம்பர் பேசுகிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிங்க. நான் தான் 13ஆம் எண் பேசுகிறேன். எனது எண்ணை பார்த்து உலகமே பயப்படுகிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஆமாம், காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லுவதால் இந்த 13ஆம் எண் கொண்ட எண்ணை உலகமே பயந்து போய் கொண்டிருக்கிறது. 13ஆம் எண் கொண்டவர்கள் பிறந்தவர்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். நான் பேசுறதே 13ஆம் எண் தான். என்ன சொல்கிறார்கள்? 13ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிறது அப்படி என்று சொல்கிறார்கள். அப்புறம் வெளிநாட்டில் 13ஆம் எண் வந்துட்டு பில்டிங் கட்டினாக்கா ஃப்ளோர் 100கணக்கான ஃப்ளோர் இருக்கும். 13 நம்பரை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. 13 12 13 விட்டுட்டு 14க்கு போயிடுறாங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கும் போனீங்கன்னாக்கா ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் டோர் நம்பர் எழுதும் போகும்போது 13 இல்லாமல் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. தொழில் செய்கிறவங்களும் 13 நம்பரை பயன்படுத்துறது இல்லை. இப்படி என்னை பற்றி நான் 13 நம்பர் தான் நான் பேசுறேன். அதனால என்னை பற்றி நான் தானே பேச முடியும். எனது பவர் என்னவென்றே தெரியாமல் உலகத்தில் நிறைய பேர் நிறைய தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் சொல்ல போகிறது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 13ஆம் எண் பிறந்த பெண்கள் மேரிட்டல் லைஃப்ல திருமண வாழ்க்கையில் பாதிப்பு உண்டானது சரியானாக்கா ஆமாம், அது பாதித்திருக்கு. காரணம், நான் ஆனஸ்டாக நடந்து கொள்வேன். ஆனஸ்ட லைஃப் பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்கிறேன், அங்க கிடைக்காது. எனக்கு அந்த லைஃப் தேவையில்லை. நான் நியாயமாக பேசுவேன். எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுக்கு நியாயம் இல்லை, அப்போ எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை. நான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பேன். எதிர்த்தரப்பு உள்ளவங்களுக்கு அதை எதிர்பார்ப்பேன், அங்கே இருக்கிறதில்லை. நான் அதிகப்படியான அன்பை கொடுப்பேன், ஆனால் அதை அவர்களிடம் எதிர்பார்ப்பேன், அங்கே கிடைப்பதில்லை. அதனால எனக்கு அது தேவையில்லை. மற்றவங்க பணத்தின் மீது ஒரு காலம் நான் ஆசைப்பட்டதில்லை, ஆனால் என் பணத்தின் மீது அவர்களுக்கு ஆசை இருக்கும். நான் உழைக்கிற உழைப்பை பணத்தின் மூலயமாக பெற்றுக்கொள்வது ஆசைப்படுவாங்க. இதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு என்ன உதாசீனம் பண்ற இடத்துக்கு நான் உங்ககிட்ட லைஃப் பார்ட்னர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால டிஸ்டர்ப் ஆகுது. உடனே வந்து அதற்காக அந்த எண்ணில் பிறந்த ஆகுதுன்றது காரணம். இதுதான் ரீசன். இந்த ரீசனை 13ஆம் எண் பிறந்த பெண்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷமானது. ஆமா, இவர் சொல்றது கரெக்ட். யாரு 13ஆம் எண்ணை பத்தி சொல்றாரு, அவர் தான் பேசுறாரு. அதனால அந்த லைஃப்ல இருந்து நாங்க விலகி விடையிடுறோம். நான் விலகி விடைக்கிறேன், எனக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் பிஸ்னஸ்லையும் 13 நம்பர் வச்சாக்கா ஒன்றும் ஷைன் ஆகிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. டிவிஎஸ் கூட தான் 13, பிபிஎல் கூட தான் 13. உலக அளவில் 13 பேர் வச்சுட்டு பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்காங்க. நம்ம சும்மா ஒரு 2 தான் சொன்னோம், சொல்லிகிட்டே போகலாம். 100கணக்கு 1000கணக்கு, சும்மா ஒரு 2 சொல்லுவோம். இன்னும் சில பேர் இப்படிலாம் கூட என்னை பற்றி எழுதுறாங்க. 13ஆம் நம்பர் பேய் வீடு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. என்னை பார்த்தா பேயே பயப்படும். ஏன்னா நான் தெய்வ சக்தி கொண்ட எண்ணு, அதனால பேய் பயப்படுது. சொல்ல தவறான அந்த தவறான புரிதல் இருக்கிறதுனால தவறாக சொல்லி இருக்கிறாங்க. இப்ப புரிஞ்சிருச்சிங்களா? தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி டெவில் சக்தி இருக்காது. அதான் உண்மை. அது எப்படி இருக்கும்? தெய்வ சக்தி கொண்டவர்களிடம் டெவில் சக்தி உள்ள வேலை செய்யாது. அது மாதிரி 13ஆம் எண்ணை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. நானே உங்ககிட்ட பேசிட்டேன். 13ஆம் நம்பர் தான் பேசினேன். இது 13ஆம் எண்ணில் பிறந்த அனைத்து எண் கொண்டவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. உண்மையா ஆனஸ்டா சொல்லிட்டாரு இவரு.
என் நம்பர் கொண்டவரே அப்படி இருக்கும். இப்போ நானே பேசிக்கிறேன். ஆமாம், அதான் உண்மை. காரணம் கேட்டாக்கா அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, இன்னும் எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. அந்த மரியாதையை கொடுப்பாங்க. 13 நம்பர் பிறந்தவங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அது நியாயம் தானேங்க. கொடுக்குறவங்க எதிர்பார்க்குறது நியாயம் தானே. ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப விட்டு கொடுப்பாங்க. ப்ராப்ளமே அதுதான். இந்த ரொம்ப விட்டு கொடுக்குறவங்களுக்கு ப்ராப்ளமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 13 எண்ணுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே நம்ம சொல்கிற இந்த வாசகம் பொருந்தும். இதில் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். இந்த 13 எண்ணு கொடுத்தவங்க ரொம்ப விட்டு கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விட்டு கொடுக்குறாங்க பாருங்க. இந்த விட்டு கொடுக்கறது என்ன கிட்ட எதிர்த்தரப்பு உள்ளவங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இவங்களை ஏமாத்திடலாம், இவங்ககிட்ட பிடிங்கிடலாம் அப்படின்னு இவங்களை ஏமாத்தலாம்னு சொல்லி எதிர்த்தரப்பு உள்ளவங்க ஏமாத்தலான்றதுக்காக அதுக்கு ஒரு பொய்யை வச்சிருப்பாங்க. பொய்யை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பாலச்சந்தர் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு சும்மா தாறுமாற படம் எடுத்திருப்பாரு. கற்பனையா ஒரு கதை எழுதுவாரு, அந்த கற்பனை நிஜத்தை அப்படியே உலா விட்டுருப்பாரு. பொய்யா பேசுவாங்க. இந்த பொய்யை உண்மையாகிறதுக்கு கடைசி வரைக்கும் போய் பேசுவாங்க, இவர்கிட்ட பறிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க உண்மையா இருக்கிறாங்களே, நேர்மையா இருக்காங்களா, இவங்ககிட்ட ஏமாத்தணும் இல்லையா. ஆனா இந்த 13 தேதி பிறந்தவங்க நம்புறாங்க, ஆனா ஏமாறல. அவங்க எதிர்த்தரப்பு உள்ளவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சு போகுதுன்னு விடுறது. ஒரு கட்டத்துல இவங்க சுதாரிக்கும் போகும்போது அவங்க இவர் உஷாராயிட்டாரு, அதனால இப்ப கொடுக்க மாட்டேன், எவ்வளவு நாட்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறது. அந்த என்னைக்கு இவங்க உஷாராகணும் அன்னைக்கு வேண்டாம்னு சலிட்டு அடிச்சிடுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். கண்டிப்பா இந்த எண்ணு பிறந்தவங்க அவ்வளவு பேர் சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, அவங்களை எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லை, என்ன தவிர. எதுக்குமே கவலையே பட வேண்டாம். ஏன்னா இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு. நாம கொஞ்சம் கஃபில்லா இருந்துட்டாக்கா பிரச்சாரம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுல உங்க நம்பரை டியூன் பண்ணிடுங்க, யாரையும் ஏமாற்ற முடியாது. கண்டிப்பா நம்பரை டியூன் பண்றதுன்னு அது பேரை தான். நம்பர் எங்கே டியூன் பண்றது? நம்பர் தானே. பேரை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னாக்கா 13 எனக்கு யாரும் தொட முடியாது. ஏன்னா அந்த நம்பருக்கு அப்படி ஒரு சக்தி, அபார சக்தி. அதை சரியா அதை அப்படியே பிளைனா விட்டதுனால 3வது ஆளுக்கு தான் அது யூஸ் ஆகி போயிருக்கு. நிறைய தகவல் கொடுக்கப்பட்டது இல்லையா? கண்டிப்பா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அது குறிப்பா இந்த எண்ணை கொண்டவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த அட்வைஸ் தாங்க தேவை. இதுதாங்க இதை சொல்றதுக்கு வேணும். இது என்ன தவிர யாரும் சொல்ல முடியாது. நீங்க இதெல்லாம் ரிசீவ் பண்ணும்போது ஒரு மனசை தெளிவுபடுத்திக்கிறலாம். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். என்ன செய்யலாம் வாழ்க்கையில இருந்து, நம்ம அந்த இதுல இருந்து வெளியே வரணும், என்ன செய்யலாம்? ஆமா, வணக்கங்க. ராஜாஸ் நியூமராலஜி புக்கை பார்க்கணும் இல்லையா? 1000 பக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும் உள்ள. உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, எப்படி இருக்கணும், எப்படி நீங்க லைஃபை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும், அதுக்கு என்ன நம்பர் வேணும், எல்லாம் உள்ள இருக்கு. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருடைய இது டீட்டெயில் இருக்கு. நாங்கள் உலகத்தில் உள்ளவங்களவே நாங்கள் பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்க ஃபேமிலி தெரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து உங்க ரிலேஷனு, அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க கலீக்ஸு, அப்புறம் அப்படியே பையன் போங்க. அது நீங்க இதை பார்த்தா போதும், அடுத்துன்னு உள்ள வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கும். நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க லைஃப் உள்ள அப்படியே இருக்கும். அவ்வளோ விஷயம் இதில் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் அவ்வளோ விஷயம் இருக்கும். இது ராஜாஸ் நியூமராலஜி ரொம்ப உள்ள இருக்கும், அவ்வளோ விஷயம் உள்ள இருக்கும். அடுத்து மகாஷ் நியூமராலஜின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேட்சிங். அது திருமணம் பொருத்தம் பார்க்கறது. இந்த திருமண பொருத்தம் பார்ட் 1 and 2 எழுதியிருப்பேன். பகுதி 1, பகுதி 2, பார்ட் 1 and 2. இது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த நம்பர்ல பிறந்தவங்க இந்த நம்பர்ல உள்ளவங்கள தான் திருமணம் பண்ணணும். இந்த நம்பரை பிறந்த நம்பரை தான் இந்த தேதியில பிறந்துட்டு இந்த நம்பர்ல திருமணம் பண்ணீங்கன்னாக்கா இப்படியான லைஃப் இருக்கும். அப்படி அப்போ வெறும் நம்பர் மட்டும் சொல்லலாம். இவ்வளவு பேர் புக்குக்கு என்ன 1000 பக்கம் இருக்கு, வெறும் நம்பர் மட்டும் சொல்லலாம். இதுல வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கும், உள்ள மெசேஜ் இருக்கும். இந்த மாதிரி நம்பரை நீங்க திருமணம் பண்ணா என்ன மாதிரி லைஃப் இருக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபுல் ஹிஸ்டரி இருக்கும். அந்த அனலைசேஷன் எப்படி பார்க்கணுங்கிற மெத்தட் ஒன்று போட்டிருக்கோம். அதன் பிரகாரம் தான் திருமணம் பண்ணணும். நம்ம ஜாதகப்படி காலங்காலமா பார்த்துட்டோம், அது விடுங்க, அது முடிஞ்சு போயிடுச்சு. அது அதே ராசி, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ளவங்க திருமணம் பண்ணக்கூடாது. இதுதான் லாஜிக்கு. காலங்காலமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அப்படி பண்ணி வேலை ஆகலையே. எங்க நடந்தது? கரெக்டா அது பிரகாரம் தான் பண்றோம்.
அதுதான் கிட்டத்தட்ட 60-75% எல்லாம் புரோக்கன் ஆயிருது. இதுதான் வேலை செய்யும், எண்கள் தான் வேலை செய்யும் அல்டிமேட்டா. அதுவும் பார்க்குற மெத்தட் போட்டிருக்கேன். தேதிக்கு தேதியை பார்க்கணும், மாதத்துக்கு மாதம் பார்க்கணும், வருஷத்துக்கு வருஷம் பார்க்கணும், ஃபேட்டு நம்பர் ஃபேட்டுக்கு பார்க்கணும். அந்த 4 நம்பர் 4 பேர் 4 அவங்கக்கிட்ட டேலி ஆகுதுன்னு பார்க்கணும். அது ஆச்சுன்னா பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த கான்செப்டும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் ராஜாஸ் நியூமராலஜியினுடைய கான்செப்ட் வேறு, மகாஸ்ரீ நியூமராலஜி உள்ள கான்செப்ட் வேறு. இதில் உள்ள எழுத்து இதில் இருக்காது. ஆனால் இதுலேயும் என்ன நம்பர்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணணும். மெசேஜோடு இருக்கும், உள்ளுக்குள்ளே மெசேஜ் இருக்கும். 2 புத்தகமும் நிச்சயமாக எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் மற்ற பக்கம்லாம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் முதல்ல இது படிங்க. பொக்கிஷன் ஒரு புத்தகம் இருக்குது, ஃபார்மல் நியூமராலஜி தொடக்கம்னு ஒன்று இருக்கும். அது ஆரம்பத்தில் வினோதமான நியூமராலஜி முதல் எழுதினேன். அந்த புத்தகத்தினுடைய அதான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அந்த வினோதமான நியூமராலஜி 5 கண்டு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ். முதல் எழுதுறது அதுதான். அதனுடைய இன்ஃபேக்ட் உள்ள புக்கு தான் ஃபார்மல் நியூமராலஜி தொடக்கம். அது இருக்கு, எழுதியிருக்குது. இதுவே போதும் உங்களுக்கு. இது முடிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஸோ முதல்ல ஃபார்மல் நியூமராலஜி மூலயமா கொடுக்கப்பட்ட அனைத்து புத்தகமும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வணக்கம். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.